Hi friends, welcome to Recipes in My Home. Taste with Annachi. Meher's Cute Babies Activities. Mahalakshmi Real Kitchen. Sabila's Kitchen. Anustein Media. Flower Food Fista Tasty. Aran Tamil. Kamlu's Kitchen. Adil Samayal. Hasina Mustafa Munna Recipes. Halima ARBS Kitchen. Hana's Kitchen. Sihi Kitchen. Nusrat Kitchen. Fish Head Curry. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நாட்டு மீன் சேல்கண்டை மீன் சொல்லுவாங்க. அதை நான் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி க்ளீன் பண்ணி அதனுடைய தலையை மட்டும் எடுத்து வச்சுருக்கேங்க. தலையை மட்டுமே போட்டு குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் செஞ்சுருக்கிறது போல் கரெக்டாக செய்ய முடியும். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி பழம், 3 பழுத்த பச்சை மிளகாய் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு மண் பாத்திரம் எடுத்திருக்கேன். மண் சட்டி எடுத்துகிட்டு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெந்தயம் பொரிஞ்சு வந்த பிறகு அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். பழுத்த பச்சை மிளகாய் ஆட் பண்ணி அரைச்சிருக்கிறதுனால மிளகாய்த்தூள் நான் ஆட் பண்ணலைங்க. அப்படி உங்ககிட்ட பழுத்த பச்சை மிளகாய் இல்லைன்னா மிளகாய்த்தூள் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. அது வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் மசாலா ரெடி பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பவுலில். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற புது வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த அளவுக்கு நல்லா ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கொதி வர வரையும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் கருவேப்பிலை மீன் தலையும் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு 1 டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு 2 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கிறேங்க. இப்போ 2 நிமிஷத்துக்கு கழிச்சு பாருங்கள். இப்போ திருப்பி போட்டிருக்கேன். இப்போ அதிகபட்சம் 5 மினிட்ஸில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். லோ ஃப்ளேம்லேயே 5 மினிட்ஸ்க்கு வச்சு இறக்கிட்டேன். ரொம்ப டேஸ்டியான இந்த ஃபிஷ் கறி ரெடி. வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மீன் மட்டும் கழுவி எடுத்து வச்சுருந்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் குழம்பு ரெடி ஆகிடுங்க. தேங்காய் சேர்க்காத இந்த மீன் குழம்பை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். நன்றி.